Hi, I'm Shivaji Bhatti. Cool. Hi, Chef. You got a mail. வாவ், நாம அனுப்புன பிளாக் மணி பூமராங் மாதிரி திரும்பி நமக்கிட்டயே ஒயிட்டர் தான் ஒயிட்டா வந்திருக்குது. இதை நம்ம பப்ளிக்கா செலவு பண்ணா சட்டப்படி யாருமே கேள்வி கேட்க முடியாது. கருப்பு படத்துல வெளியாக்கியாச்சு. இனி கருப்பு படத்தை வச்சிருந்தவங்களை எல்லாம் வெளியாக்கிட வேண்டியதுதான். புரியல சிவாஜி. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டா உள்ள எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் தானே? ஹலோ, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், இன்வெஸ்டிகேஷன் விங் கொடுங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. சார், என்கிட்ட ஆதிசேஷ அன்பானந்த உட்பட பல பேருடைய கருப்பு படம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டோட காப்பி இருக்கு. நீங்க ரைட் போக சௌகரியமா இருக்கும். இமிடியேட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. ஓஎஸ் அனுப்பிச்சு வச்சிடுறேன். சார் சார் சார், யாரியா? டிரைவர் சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்னையா? சார் மன்னிச்சிருங்க சார், இவங்க தான் we are from the income tax department. யோ, யாரை கேட்டு எவ்வளவு வந்தீங்க? உங்க மினிஸ்டருக்கு போன் போட்டுமா? Sorry sir, we are from CBI. என்ன பெரிய சிபி முழுசா வீடு போய் தர மாட்டீங்க? மணி, உங்ககிட்ட கோடி கணக்குல கருப்பு பணம் இருக்குங்கிறதுக்கு எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? தெரியாது. எனக்கு தெரியும். சிவாஜி. அவன் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? அவனை முதல்ல பிடிக்காம ஏன் இங்கே வந்தீங்க? அவர் எல்லாத்துக்கும் சரியா கணக்கு வச்சிருக்காரு. இதெல்லாம் கணக்குல வரல. இந்த பஞ்சநாமால ஒரு கையெழுத்து போடுறீங்களா? கோடிக்கணக்கான கருப்பு பணத்தை அமெரிக்கன் டாலர்ஸா வச்சிருந்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்யணும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று ஒரே சமயத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள பெரும் தொழிலதிபர்கள், அரசியல் புள்ளிகள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் வருமான வரித்துறையினரும் சிபிஐ அதிகாரிகளும் அதிரடி சோதனை நடத்தினர். அவர்களிடமிருந்த கோடிக்கணக்கான கருப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வரி ஏய்ப்பு, ஹவாலா, வெளிநாட்டு டாலர் வைத்திருந்த குற்றங்களுக்காக நூற்றுக்கணக்கான முக்கிய புள்ளிகள் இன்று கைது செய்யப்பட்டனர். என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அது கல்லடிப்பீங்க, புல் பிடுங்குவீங்களா, தட்டு கழுங்குவீங்களா? நான் வேணா ஜெல்லர் கிட்ட சொல்லி கிச்சன்ல கடிக்கிற வேலை வாங்கி தட்டுமா? ஐயோ, அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்பிட்ட வேலை ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அதான் கம்மியாடுறது, சும்மா அதறதுல. தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துடணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ், என்னால் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். கொடுத்து கொடுத்து வாங்கினது பத்தாதா? இன்னும் திருப்பி கொடுக்க போறியாடியே? நான் ஆதிடா. போடா, கபோதின்னு சொல்ல வந்தப்பா. டெல்லியில இருந்து ஆப்பு வச்சுட்டாங்க ஐயா. லோக்கல் பப்பெல்லாம் வேகாது. மே கம் இன். யாருடா அது? பாஸ். காசு. ஐயா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அரை மணி நேரத்துக்கு யாரையும் உள்ள விடாத. சரிங்க. கையெழுத்து போடு. என்ன இது? படிச்சு பார். சிவாஜி மைய வளாகம் கட்டப்பட்டிருக்கும் இடம் குடியிருப்பு நிலமோ அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமோ அல்ல. எனவே அதன் மேல் இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி சிவாஜி மைய வளாகம் உடனே தொடங்கலாம் என்று இந்த அரசு ஆணையிடுகிறது. ஒப்பம் குழந்தை வேலு. முடியாது.
நீ கேட்ட 50C கையெழுத்து போட. இது ஆதிசேஷன் டொனேட் பண்ண சீட்டு. நீ காசு கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், என்னங்க தொழில் தர்மம். கையெழுத்து போட. மினிஸ்டர் கிட்ட கத்திய காட்டுறீங்க, உனக்கு என்ன பைத்தியமா? 10,000 ஸ்டாஃப், 10 அடிக்கு ஒரு போலீஸ், சும்மா விட்டுருவாங்களா அவனை? குத்திக்கு தப்பிச்சு போறியா? ஐயோ! நிஜமா குத்திட்டால? பின்ன லொழலாய்க்கு சொன்னேன் நினைச்சியா? உனக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா தானே புத்தி வரும். போடுறா கையில. அவசரப்பட்டு குத்திட்டேன். சட்டம் ஒண்ணு சும்மா விடாது. நீ மாட்ட மாட்டேன். எனக்காக ஜெயிலுக்கு போவியா பிரதர்? எத்தனை வருஷம் வேணாலும் பாஸ். போடுறியா இல்ல ஒவ்வொரு கேபிளா கட் பண்ணிட்டா? போடுற டாக்டர் உங்களை ஐயா கூப்பிடுறாரு. போங்க சார். தூக்குங்க. கெடுத்துட்டு போகாதீங்க, நான் இன்னும் சாகல. Cut. ஊசி எல்லாம் வேணாம் டாக்டர், மாத்திரை குறைக்க போதும். Clean the wound with alcohol. Give him a painkiller shot. Cheers சொல்ற இடமா நான் இது? சும்மா பிலிம் காட்டுறேன்னு நினைச்சேன். அவன் நிஜமாவே குத்திட்டான் டாக்டர். அவர் எப்பவும் சொன்னதை செஞ்சிடுவாருங்க. சேஃப் தானே? கரெக்டா halfway between the midline and right lateral abdominal குத்துனதால எந்த பிரச்சனையும் இல்லை சார். He said. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. சரிங்க டாக்டர். ஒரு வாரத்துல காயம் ஆறிடும். ம். வெளிய வாய் திறந்தா இந்த வாட்டி தேயில், அடுத்த வாட்டி மொத்த கேபிளையும் கட் பண்ணிடும். அது உடம்பை பார்த்துக்கோ. பாஸ், கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பணத்தையாவது வச்சுட்டு வாங்க. அது முதலையே கையெழுத்து போட்டிருந்தேன்னா அப்ப கொடுத்துருப்பீங்களா? ராத்திரி வந்து பாதியை புடுங்கிட்டு போயிருப்போம். மீதி இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுத்திருப்போம். என்னையா இது? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். தொழில் தர்மம்.